தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டரா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு போட்டோ ஷூட்ல வந்து ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு நபரா இருந்தாலும் சரி, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா DSLR வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த DSLRக்கு நம்ம வந்து 18 to 55mm லென்ஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55mm ஸோ நிறைய டெலிஃபோட்டோ லென்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வகையான லென்சஸ் வந்து மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான லென்ஸ் நம்ம வாங்கும்பொழுது அதுக்கான ஒரு ஃபில்டர் நம்ம வாங்குறோமா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா அது இல்லாமல் இருக்கிறதுனாலே வந்து நிறைய லென்ஸு, ஸோ லென்ஸோடைய காஸ்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால் அந்த மாதிரியான லென்ஸுகளுக்கு என்ன மாதிரியான யூவி ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், நான் என்ன DSLR யூஸ் பண்ணுறேன், அதுக்கு என்ன யூவி ஃபில்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு இருக்கிற பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது டெக்ஃபோவி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஸோ DSLR அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நிறைய விதமான DSLR வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இதில் Canon அப்படின்ற சொல்லக்கூடிய DSLR மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் பிக்சல் சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய CMOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. Canon 200Dல மட்டும்தான் CMOS அப்படின்னு சொல்லக்கூடிய டுவல் பிக்சல் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம இருந்தாலும் கூட அழகாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மூவ் பண்ணுறேன் பாருங்க, ஸோ கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணும். ஸோ நான் எப்படி மூவ் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா Canonல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக இது பார்க்கப்படுது. இப்போ நான் என்ன DSLR யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த DSLR தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறீங்க இல்லையா, Canon 200D. ஸோ இந்த DSLR தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு DSLR-ஆக இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த DSLR நான் வாங்கும் பொழுது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வெறும் கிட் லென்ஸ் 18 to 55mm லென்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறதா எனக்கு தோணலை. ஏன்னா 18 to 55mm லென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிரைம் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ரீசெண்டாக பிரைம் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதோடைய அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50mm பிரைம் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.8 அப்படின்ற F நம்பரில் வரக்கூடிய இந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ 18 to 55mm லென்ஸோடைய யூவி ஃபில்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 18 to 55mm லென்ஸ் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃபோக்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு புதுசாக இருந்தீங்க, இல்லை DSLRக்கே நீங்கள் நியூ அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கிளியராகவே கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய யூவி ஃபில்டர், அதாவது Omax அப்படின்னு சொல்லக்கூடிய நார்மல் யூவி ஃபில்டர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோடைய பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் உங்களுக்கு 255 300க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் யூவி ஃபில்டரை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா மட்டும் வாங்க. அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட், பேடிஎம் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எங்கே உங்களுக்கு லோயஸ்ட்டில் கிடைக்குதுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுறதா தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58mm யூவி லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Omaxலேருந்து வந்திருக்கக்கூடிய இதோடைய பில்டு குவாலிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து லென்ஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த லென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரத்யேகமான 58mm யூவி ஃபில்டர் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 50mm யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஷூட் ஆகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 50mmலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரைம் லென்ஸுக்கு நான் இன்னும் வாங்கலை யூவி ஃபில்டர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு சரி அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். ஸோ அதனால் யூவி ஃபில்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய டஸ்ட், ஸோ இந்த யூவி ஃபில்டர் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சோம் இல்லையா, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டஸ்ட்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் மெயின் லென்ஸோடைய மிரரில் பட்டிருந்ததுன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஃபோட்டோ எடுக்கும்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிளர்ராக கிடைக்கும், எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து யூவி ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு ஷூட் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம், திடீர்னு தண்ணி படலாம், தண்ணி வந்து மேலே வந்து சொட்டலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மண் பறக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷாட்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த யூவி ஃபில்டர் வந்து நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபிங்கர் நம்ம கை தெரியாமல் வச்சுட்டோம் அப்படின்னா கூட வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, அழகாக தொடச்சிட்டு போயிடலாம்.
பட் உள்ள இருக்கக்கூடிய லென்ஸை வந்து நம்ம அந்த மாதிரி அடிக்கடி பண்ண முடியாது. ஸோ நிறைய அளவில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இந்த லென்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 18 to 55 mmக்கு ஓமேக்ஸ்லேருந்து வந்துருக்கக்கூடிய யூவி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நிறைய ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவி ஃபில்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கிறது போல இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய விதமான என்டி ஃபில்டர், இப்போ நான் யூஸ் பண்ணுறது வெறும் யூவி ஃபில்டர் மட்டும்தான். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸில் இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எந்த யூவி ஃபில்டர் நம்மளுடைய DSLRக்கு அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய லென்ஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணி வாங்கினா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய DSLR உடைய லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8000 இருக்குது, 8500. இப்போ பிரைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8500 கிட்ட இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ அதை தாண்டி நிறைய விதமான ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபில்டர்ஸ் மட்டும் இல்லாமல் லென்ஸோடைய ப்ரைஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 500 and above வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப லாங் லைஃப் வரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற பதிவில் யூவி ஃபில்டருடைய என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை பற்றி சொல்லி இந்த மாதிரியான வீடியோஸ்களை ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.